கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில குழப்பத்தின் மத்தியிலும் எந்த பாதையில் செல்வதென்றே தெரியாமல் ஆண்டவருடைய வழிகாட்டுதலுக்காக ஏங்கி தவிக்கிறதான ஒரு ஜெபமாகும் இது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுதுமே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் ஆண்டவர் மேல் சார்ந்திருப்பார். அதுதான் அவருடைய வாழ்க்கையில பெரிய பிரதானமான பழக்கத்தை அவர் கொண்டிருந்தார். இந்த வசனத்தை பார்ப்போம்னால், குழப்பத்தின் மத்தியில், இக்கட்டுக்களின் மத்தியில், எப்பேற்பட்ட பாதையை, எந்த பாதையை தெரிந்து கொள்வதென்றே தெரியாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே, என்னை நீர் நடத்தும், எனக்கு நீர் பாதையை காட்டும். காரணம், ஆண்டவர் பாதை காட்டுவாரேயானால், ஆண்டவர் நடத்துவாரேயானால் அந்த பாதை தெளிவாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். கர்த்தருடைய நீதியில் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதம் 23 நாம் வாசிப்போமானால், சங்கீதம் 23வது வசனத்தை வாசிப்போமானால், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தம்முடைய நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய பாதையில் செல்லுகிற பொழுது ஒரு குழப்பம் இருக்காது, வாழ்க்கையில ஒரு தெளிவு இருக்கும், சமாதானம் இருக்கும், ஒரு இடரும் இருக்காது. இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையின் பிரயாணத்தில் எப்பொழுதுமே கர்த்தருடைய வழிகாட்டுதலின் மேல் சார்ந்திருங்கள், ஆண்டவருடைய வழி நடத்துதலின் மேல் சார்ந்திருங்கள். காரணம், ஆண்டவர் நடத்துவாரேயானால் அந்த பாதை செவ்வியாக இருக்கும், சமாதானமா இருக்கும், திடனாக இருக்கும், வலுவாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யாருடைய பாதையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையின் பாதையில் சமாதானம் இருக்கிறதா? ஒரு தெளிவு இருக்கிறதா? ஒரு ஆறுதல் இருக்கிறதா? ஒரு செவையான பாதையில் உங்கள் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறதா? இந்த கால வேளையில் ஒரு விசை நம்மை நாமே சோதித்து பார்த்து ஆண்டவருடைய திருப்பாதத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், நீர் எனக்கு வழிகாட்டும், ஆண்டவரே, நீர் என்னை நடத்துவீரானால் என் வாழ்க்கை செவையாக இருக்கும். உடைய திருப்பாதத்தில், உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஏதுவாக உம்முடைய வழி இருக்கும். என்னை நடத்தும் ஆண்டவரே சொல்லுவோமா? காரணம், இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ தவறான வழி நடத்துதலின் மூலமாக, எத்தனையோ தவறான ஆலோசனைகளின் மூலமாக அநேக பேர் நஷ்டப்படுகிறதையும், சோர்ந்து போகிறதையும், வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் சீரழிகிறதையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த கடைசி நாட்களில் நமக்கு ஒரு தேவை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான வழி நடத்துதல் தேவை. எங்க இருக்கிறதுங்க அந்த வழி நடத்துதல்? கர்த்தருடைய திருசமூகத்தில் தானே இருக்கிறது. ஆண்டவருடைய வேத வசனம் நம்மை தெளிவாக நடத்தும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை பேரன்பத்திற்குள்ள நடத்தும். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய நீதியின் பாதையில் நடத்தும். இந்த காலவழியில் கண்களை மூடி ஆண்டவருடைய திருப்பாதத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அவருடைய வழி நடத்துதலுக்காக அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலவழியில் உம்முடைய வழி நடத்துதலுக்காக உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். யாரெல்லாம் இந்த ஜபத்தில் என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய பாதைக்காக, உம்முடைய வழி நடத்துதலுக்காக, உம்முடைய பாதையை நோக்கி யாரெல்லாம் எதிர்பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே உம்முடைய மனதுருக்கம் அவர்கள் மேல இறங்குவதாக, உம்முடைய மனதுருக்கம் பிரசன்னம் அவர்கள் மேல இறங்குவதாக. தகப்பனே, அவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சோர்வுகளை அப்புறப்படுத்தும். சத்துருவானவன் தவறாக அவர்களை வழிநடத்தாதபடிக்கு கர்த்தருடைய திருப்பிரசன்னம் அவர்கள் மேல் இறங்கி வந்து உம்முடைய சித்தத்தை நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையை நீர் நடத்துவீராக. உம்முடைய பாதையில் நீதி உண்டு, உம்முடைய பாதையில் சமாதானம் உண்டு, உம்முடைய பாதையில் ஜீவன் உண்டு. நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாம் தடைகளையும் போராட்டங்களையும் அப்புறப்படுத்தும். அவர்களுடைய வாழ்க்கையின் பாதையில குறுக்கிடுகிறதான எல்லா சத்துருவின் கிரிகளை அப்புறப்படுத்துவீராக. கர்த்தருடைய மனதுருக்கத்தினால் அவர்களை நிரப்பி நடத்தும். மகிமை, கனம், துதி உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.